செல்வி வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமா ராணிமா, வேலைக்கு கிளம்பிட்டேன். ஆமா, காலையில ஒரு ஆம்பளை வந்துட்டு போனாரு. ஆபீஸ்ல ஃபைல வச்சுட்டு வந்துட்டேன். அதை கொடுக்கறதுக்காக பியூன் வந்து கொடுத்துட்டு போறாரு. அப்படியா? நேத்து ஒருத்தர் வந்துட்டு போனாங்க. டெய்லி ஒரு ஆம்பளை வந்துகிட்டே இருக்கேன். அது என்னம்மா, புருஷன் இருக்கிற வீட்டுக்கு வர்ற ஆம்பளை பூரா நல்லவங்க, புருஷன் இல்லாத வீட்டுக்கு வர்றவங்க பூரா கெட்டவனா? அவளுக்கும் அவனுக்கு எதனாச்சும் ஒண்ணு இருந்தா தான் வருவாங்க, இல்லாட்டினா வரமாட்டாங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் புருஷன் இருக்கிறதுனால 4 ஒரு வேலையை வெளியில பாத்துட்டு வந்துடுறாங்க. புருஷன் இல்லாத நாங்க எல்லா வேலையும் நாங்க தானே பாக்கணும். அப்ப நான் கடைங்க இப்ப கொடுக்கணும் வாங்கன்னா வீட்டுக்கு ஆம்பளை வரத்தானே செய்வாங்க. இதே உங்க புருஷன் ஒரு நாளைக்கு சமையலுக்கு காசு கொடுக்காட்டினா வீட்டுல அடுப்பு ஓலை ஒதிக்குமா உங்களுக்கு? தெரியாதனமா மாட்டிக்கிட்டோம். புருஷன் இருந்து இப்படி வாழ்றதெல்லாம் பெருசு கிடையாது. புருஷன் இல்லாமலும் எங்கனால வாழ முடியும், நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இதுதான் பெருசு. தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு உடுத்த துணிமணி, திங்கிறதுக்கு சோறு, மண்டைக்கு எண்ணெய், குளிக்க சோப்பு எல்லாம் நீ வாங்கி போட்டியா? இந்த கேள்வி என் வீட்டுக்கு ஆம்பளை வரும், எல்லாமே வரும், அதெல்லாம் வரத்தான் செய்வாங்க. அதை ஏமா நீ கேக்குற? உனக்கு இது தேவையா? அம்மா தாயி, தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சுக்க. உங்க வீட்டுக்கு நீ யாரு வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். ஆளை விடு. ஒரு புருஷன் இல்லாம வாழ்ந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு. சும்மா வாயிருக்கேன்றதுக்காண்டி ஆயிரத்துல பேசிட்டு இருக்க கூடாது. சரியா போகும்னு நினைக்கிறேன். செல்வி வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமா ராணி.